இது யதார்த்த உண்மை. கரூரில் என்ன நடந்திருக்கும்? கரூர்னு மட்டும் இல்லை, விஜய் போகிற ஊர்களெல்லாம் என்ன நடக்கும்? பொதுவாக ஒரு மனிதனுடைய இயல்பு என்னன்னா, நம்ம திரையில் பார்க்கிற மனிதர்களை நேரில் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது மனித இயல்பு. அந்த அடிப்படையில் அடிக்கடி திரைப்படங்களில் பார்க்குற, தொலைக்காட்சியில் பார்க்குற, செல்ஃபோனில் பார்க்குற ஒரு முகத்தை விஜயை நேரில் பார்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். இது மனிதனோட இயல்பு. இந்த இயல்போட வெளிப்பாடு எப்படி வெடிக்குதுன்னா, இப்போ விஜய் நம்ம அவரை போய் நேரில் போய் அவருடைய படப்பிடிப்புலையோ அவர் வீட்லேயே பார்க்குறது சாத்தியப்படாத ஒரு விஷயம். பத்திரிகையாளர்களே சந்தித்து பல வருடங்கள் ஆகின போது ஒரு சராசரி பொதுமக்கள், சராசரி மனிதன் போய் அவரை பார்க்குறது என்பது எளிதான காரியம் அல்ல. எல்லோராலையும் அவரை பார்க்கவும் முடியாது. அப்போது இது மாதிரி அவர் வெளியில் வரும்போது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரித்துகிறது. இதுவே விஜய் பல பொது நிகழ்ச்சிகளில் அப்பப்போ போயிட்டு வந்திருந்தாருன்னா இந்த ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதான் அந்த இதில் பார்த்துட்டோமே, இந்த இதில் பார்த்துட்டோமே வந்துடும். இவர் இதுவரைக்கும் எதுக்குமே போகாமல் இப்போ தன்னுடைய சுயநலாபத்துக்காக, தன்னுடைய அரசியலுக்காக அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது, பொது வெளியில் வெளிப்படுத்தும் போது அதை பார்க்கிற ஆர்வம் மக்களிடம் அதிகரிக்கிறது. இதனால் குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்க, அப்போ விஜய் நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்க, விஜய் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வர்றாரு, சரி நம்ம குழந்தைகளை கொண்டு போய் அந்த விஜயை காட்டுவோங்கிற ஆர்வம் எல்லா பெற்றோர்களுக்கும் இயற்கையாகவே ஏற்படும். குழந்தைகளுடைய டார்ச்சர் தாங்காமல் அவருடைய ஆர்வம் காரணமாக சரி பிள்ளையை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துடும், விஜயை காட்டிட்டு வந்தால் நமக்கு ஒரு திருப்தி, அவனும் சந்தோஷப்படுவானே அப்படிங்கிற அடிப்படை நோக்கம்தான் பெண்கள் குழந்தைகளோட அந்த கூட்டத்துக்கு போனதுக்கான மூல காரணம். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்பவுமே ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை, சினிமா விமர்சனங்களை, சுவையான நிகழ்வுகளை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதையா மனதை பதற வைக்கிற, நெஞ்சை பதற வைக்கிற, துடிதுடிக்க வைக்கிற, தூக்கத்தை தொலைக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கரூரில் விஜய் 3ஆம் கட்ட பிரச்சாரம் செய்யும் போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்கிறார்கள். இந்த 40 பேரில் 8 பேர் குழந்தைகள், 16 பேர் பெண்கள், இன்னும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சோகம். எனக்கு தெரிந்து கும்பகோணத்தில் நடந்த மகாமகம் நிகழ்ச்சிக்கு பிறகு நெரிசலில் சிக்கி இத்தனை பேர் இறந்தது இதுதான் முதல் முறை என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணம் என்ன? முதல்ல இந்த சம்பவத்துக்கு, இந்த கரூர் சம்பவத்துக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் பார்த்துடலாம். முதல்ல விஜயோடைய கட்சியினர் அங்கே அனுமதி கேட்டது, ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு அனுமதி கேட்டிருக்காங்க. அதாவது அது அகன்ற வெளி அல்லது நிறைய பேர் கூடுவதற்கு வாய்ப்பான இடங்களை குறிப்பிட்டு, அங்குள்ள உழவர் சந்தை, இன்னும் சில இடங்களை குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் சில காரணங்களால், அதாவது அங்கே பராமரிப்பு பண்ணி நடக்குது, அதாவது ரோடு திருப்பி விட்டுருக்கோம், டேக் டைவர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால இந்த இடத்துல பேசுங்கன்னு இப்போ விஜய் பேசிய அந்த இடத்த காவல்துறை ஒதுக்கி கொடுத்துருக்கு. அது ஒரு நெருக்கடியான இடம். கரூர்லேயே 4 ரோடுகள் சந்திக்கிற ஒரு பகுதி, நெருக்கடியான இடத்துல அவனுக்கு பேச அனுமதி கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் கொடுத்ததற்கோட நோக்கம் என்னன்னா, பரந்த வெளியில் கொடுத்தால் அதிகமான கூட்டங்கள் வரும். ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் 10 லட்சம் 15 லட்சம் கூட்டம் கூடுது, இன்னும் இவருக்கு கூட்டம் காட்டக்கூடாது, அந்த கூட்டத்தை குறைக்கணும் என்கிற நோக்கத்தினால தான் காவல்துறையினர் நெருக்கடியான இடத்த கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஆளும் கட்சியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு தவறாக வச்சுக்கலாம். விஜய் தரப்புல என்னன்னா, நாமக்கல்ல காலையில 8:45 அவர் பேசுறதா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் கிளம்புனது, இங்கே சென்னையிலேருந்து கிளம்புனது 10 மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கரூரில் 12 to 1 மணிக்குள்ளே பேசுகிறதா பிளான் பண்ணி அவர் பேச ஆரம்பிச்சது இரவு 7 மணி. ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 6 மணி நேரம் தாமதமாக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் விஜய் தரப்பினர். இதுக்கு என்ன காரணம்னா, அப்படி லேட்டாக போனால் தான் அந்த மக்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும், இன்னும் கும்பல் சேரும். அது என்ன சொல்கிறது, அப்படியே அடக்கி வச்சு அதை பிளாஸ் பண்ணுற ஒரு அரசியல் செயல் இருக்குல்ல, இல்லை எம்ஜிஆர் காலத்திலே ஆரம்பித்ததான் அதை விஜய் நிகழ்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 6 மணி நேரம் வரைக்கும் தாமதமாக நடத்தியதற்கு காரணம் பொறுப்பும் விஜய் தான். காரணம் என்னென்னா, 8:45 கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிக்கு அவர் 10 மணிக்கு மேலே தான் சென்னையிலேருந்தே கிளம்புறாருன்னா அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? மக்களை காத்திருக்க வைப்பது,
கூட வைப்பது, நெருக்கடிக்கு உள்ளாக்குவது, ப்ரெஷர் கொடுப்பது, அதன் மூலம் தன் பேச்சை ஆரவாரத்தோடு ரசிகர்களை கேட்க வைப்பதுங்கிற நோக்கம் தான் அவருக்கு இருந்திருக்கு. இது முதல் தவறு. இப்படி இரண்டு தரப்பிலுமே தவறுகள் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. சரி, இந்த சம்பவம் நடந்து விட்டது, இவ்வளவு பேர் இறந்து விட்டார்கள், இதற்கு என்ன அடிப்படை காரணம்? கரூரில் நடந்ததற்கான காரணத்தை சொல்லிட்டேன். அதாவது ஆளும் கட்சி தரப்பிலிருந்து என்ன காரணம், விஜய் தரப்பிலிருந்து என்ன காரணம் என்பதை இரண்டு தரப்புக்கும் தவறு இருக்குங்கிறத தெளிவாக பேசியாச்சு. ஸோ இது ஒரு நிகழ்வு. நாளைக்கு அவர் அடுத்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போகும்போதும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. 30 இன்னைக்கு 40ங்கிறது 60 ஆகலாம், 100 ஆகலாம், அல்லது 5 ஆகலாம், 10 ஆகலாம், அல்லது எது நடக்காமலும் போகலாம். ஸோ ரிஸ்க் இருக்கு இனி விஜயோட பிரச்சார கூட்டங்கள்ல. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு மனிதனுக்கு முதல் தேவை பணம். அந்த பணம் கைக்கு வந்த பிறகு அடுத்த தேவை புகழ். அந்த பணத்தை வச்சு புகழ், பணம் இருந்தாலே புகழ் ஆட்டோமேட்டிக் பின்னாடி வந்துடும் வச்சுங்களேன். இந்த இரண்டும் சேரும்போது, பணமும் புகழும் சேரும்போது அடுத்து அவனுக்கு தேவைப்படுவது அதிகாரம். அதனால தான் அந்த அதிகாரத்தை நோக்கிய விஜயின் பயணம்தான் அரசியல். அவருக்கு புகழும் வந்துருச்சு, பணமும் வந்துருச்சு, அடுத்து அவருக்கு தேவை அதிகாரம். அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான் இப்போ அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறது. அவரது கட்சிக்கென்று ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கையோ அல்லது ஒரு வழி நடத்தல்களோ ஒரு திட்டமோ எதுவுமே இல்லைங்கிறத அவருடைய கடந்த கால பிரச்சாரங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ அவருடைய நோக்கம் தனக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு அந்த ரசிகர் பட்டாளத்தை ஒன்று திரட்டி அதை வாக்குகளாக மாற்றுவது, அப்படி மாற்றுவதன் மூலம் ஒரு வெற்றியை பெறுவது, அந்த வெற்றியின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறதான் அவருடைய நோக்கம். அதற்காகத்தான் தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிற சூழ்நிலை இப்பொழுதே தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். இது அவர் தரப்புல. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த கட்சிக்கு எதிராக வருகிறவர்கள் எல்லாருமே சினிமா ஹீரோக்கள் தான். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் வந்தார், அவரை ஏன் கணக்கு கேட்டாருன்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கி அவரே இந்த கட்சிக்கு எதிராக வளர்ந்தார். அப்புறம் வைகோ வந்தார். வைகோ மீது அவரும் இந்த கட்சிக்கு அதற்கு பிறகு அவர் தலைவராகி விடுவாரோ, அந்த கட்சியினுடைய குடும்பத்திற்கு அடிபணியாமல் போய்விடுவாரோ என்று பயந்து அவர் மீது கொலைப்பழி சுமத்தி அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதன் பிறகு அந்த கட்சியே அந்த திமுகவுக்குள் கரைந்து விட்டது எல்லாம் பிற்காலத்தில் வந்த கதை. அப்புறம் ஜெயலலிதா அடுத்த ஹீரோக்கள் வந்துருந்த காலத்தில் திமுக எதிராக ஒரு ஹீரோயின் முளைச்சாங்க. அவங்கள சட்டசபையில் தாக்கி வெளியே தள்ளி அது ஒரு முறை நடந்து அவங்கள அடக்க பார்த்தாங்க. கடைசியில் அவங்களும் வீறு கொண்டு எழுச்சியாக நின்று திமுகவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு டெரரான ஒரு பகையாளியாகவே இருந்தாங்க. இப்போ அடுத்து வர்றவர் விஜய். ஸோ ஒவ்வொரு ஹீரோக்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அடக்கின திமுகவுக்கு இப்போ விஜய்ங்கிற ஹீரோ அடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்காகத்தான் தங்களிடம் இருக்கிற அதிகார பலம், போலீஸ் பலம் இவற்றை வைத்துக்கொண்டு அவருக்கு நெருக்கடிகளை கொடுத்து கட்டுப்பாடுகளை விதித்து அவரை முடக்குவது என்பதற்கான திட்டங்கள் தான். அவங்க கேட்குற இடத்துல அனுமதி கொடுக்காம இவங்க விரும்புகிற இடத்துல அனுமதி கொடுப்பது, பல நிபந்தனைகளை விதிப்பது, இது எல்லாமே செய்வதற்கு காரணம் இந்த ஹீரோ வளர்ந்து விடக்கூடாது. விஜய் என்கிற ஹீரோ நமக்கு எதிராக வளர்ந்து விடக்கூடாது. ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் நமக்கு இடையூறாக வந்து விடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதற்கு காரணம்தான் விஜய் பிரச்சார கூட்டங்களுக்கு விதிக்கப்படுகிற நெருக்கடிகள். ஸோ கரூரில் நடந்தது என்னன்னா, அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிற ஒரு ஹீரோவுக்கும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள திட்டமிடுகிற ஒரு ஹீரோக்கும் நடக்கிற யுத்தம் தான் கரூரில் நடந்த சம்பவம். சில ஹாலிவுட் படங்கள்ல பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு வில்லன் இருப்பார். அந்த வில்லன் ஹீரோவோட பயங்கர சக்தி வாய்ந்தவராக இருப்பார். ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்கும். என்னென்னா, அந்த படத்தில் வர்ற கதாநாயகியவோ அல்லது ஒரு குழந்தையவோ காப்பாற்றுவதற்கான போராட்டம். வில்லன் கையில் வச்சுருப்பான், அதில் அவன்கிட்ட பிடுங்கணும், அந்த குழந்தையவோ அல்லது படத்துடைய நாயகியவோ அவன்கிட்ட பறிக்கணும். இதற்காக சூப்பர் ஹீரோ சண்டை போடுவார். இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா பல அடுக்குமாடி கட்டடங்கள் உடைக்கப்படும், பல ஏரிகள் தகர்க்கப்படும், பல மலைகள் உடைக்கப்படும். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக வில்லன்றிருந்து ஹீரோ அந்த குழந்தையவோ அந்த கதாநாயகியவோ காப்பாற்றுவார். இது அந்த காட்சி முடியும். ஆனால் அறிவுபூர்வமாக யோசிச்சிங்கன்னா, ஒரு குழந்தைய ஒரு ஹீரோயினை காப்பாற்றுவதற்காக எத்தனை மாடி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டது, அதில் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க, அதில் எத்தனை பேர் ஆஃபீஸாக இருந்தால் எத்தனை பேர் பணியாற்றியிருப்பாங்க, அதில் உள்ளவங்களாம் செத்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பல ஆயிரம் பேரை கொண்டு தான் அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க ஹீரோக்கள், ஹாலிவுட் பட ஹீரோக்கள். இதுதான் கரூரில் நடந்ததும். ஆதிக்கத்தை கையில் வச்சிருக்கிற ஒரு வில்லனுக்கும்
ஆதிக்கத்தை கைப்பற்ற நினைக்கிற ஒருவருக்குமான எடை போட்டியில் அந்த அதிகாரம் என்கிற குழந்தையை, அந்த அதிகாரம் என்கிற நாயை காப்பாற்றுவதற்காக இரு பெரும் சக்திகள் மோதிக்கொண்டதில் இறந்தது அப்பாவி பொதுமக்கள். இந்த ஒட்டுமொத்த சோகத்திற்கும் உயிர் பலிக்கும் இந்த 2 பேர் மட்டுமே காரணமா? இந்த இரு பெரும் சக்திகள் மட்டுமே காரணமா என்றால் நிச்சயமாக இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக மூல காரணம் மக்கள், ரசிகர்கள் தான் முக்கிய காரணம். இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு, மீடியாக்கள் வந்துருச்சு, செல்போன்ல படம் பார்க்குற நிலமெல்லாம் வந்துருச்சு. இதனால சினிமா மோகம் குறைஞ்சிருச்சு, சினிமா ரசிகர்களுடைய ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் சுத்தப்பை. அது கொஞ்சம் கூட குறையல. அதோட வழிகள், அதை வெளிப்படுத்துகிற வழிகள் தான் பரவலாக இருக்கே தவிர அந்த ரசிக மனப்பான்மை, தனி மனிதர்களை வழிபடுகிற மனப்பான்மை, கொண்டாடுகிற மனப்பான்மை இன்னும் மக்களிடம் குறையவே இல்லை என்பதற்கு தான் கரூர் முக்கிய சாட்சி. தமிழ் மக்களிடம் விஜய் என்கிற போதையை, விஜய் என்கிற விஷத்தை மெல்ல மெல்ல ஊட்டி வளர்த்தது தமிழ் சினிமா. அதுக்கு பெரிய பெரிய இயக்குநர்கள் தான் காரணம். அவருக்கு இல்லாத பில்டப்லாம் கொடுத்து, பஞ்சு டைலாக் கொடுத்து, நடனங்கள் கொடுத்து, அவர் அப்படியே ஒரு வழிபாட்டு மனிதனாக, ஒரு கடவுளாக, அதாவது பூமிக்கு இறங்கி வந்த கடவுளாக சினிமா சித்தரித்தது. பல இயக்குநர்கள் தங்கள் புத்தியை பயன்படுத்தி சித்தரித்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான், அதோட விளைவு தான் கரூரில் நடந்த விஷயம். இது எப்படி சாத்தியம்? நீங்கள் சொல்கிறது நம்ப முடியுமா இல்லையா? விஜய் அவர் பாட்டுக்கு சினிமாவில் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, நடிக்கிறாரு, ஆடுறாரு, சண்டை போடுறாரு, பஞ்சு டைலாக் பேசுறாரு. இது ஒரு தொழில். இது எப்படி விஷமாகும், இது எப்படி போதையாகும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். விஜய் நீங்கள் அடிக்கடி மேடையில் பேசுறதை பார்க்கலாம். நான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராக இருக்கிறேன் அப்படின்னு பேசுவார். அது உண்மைதான், நிச்சயமா இருக்கார். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் விஜய் இருக்கார். எப்படி இருக்கார்னா, விஷம் போல பரவப்பட்டு, போதை போல கொண்டு செல்லப்பட்டு இருக்கார். அவர் ஒரு மனிதனாகவோ, ஒரு கொள்கை தலைவனாகவோ, அல்லது ஒரு அறிஞனாகவோ, ஒரு விஞ்ஞானியாகவோ இல்லை, ஒரு என்டர்டெய்னராக, அது ஒரு போதைப் பொருளாக ஒவ்வொரு வீட்டையும் சென்று அடைந்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? அந்த குடும்பம். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் போது அந்த குழந்தை அழுச்சுன்னா டிவியை போட்டு விட்டு, அல்லது ஃபோனில் இந்த மாதிரி விஜய் ஆடுறாரு பார், எப்படி ஆடுறாரு பார், அப்படி ஆடுறாரு பார் அப்படி சொல்லி 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 தாய்ப்பாலோட விஜய் பாலையும் சேர்த்து ஊட்டி தான் இன்னைக்கு குழந்தைகளை வளர்க்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு, அந்த குழந்தை நடக்கும்போது விஜய் மாதிரி ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்து பெற்றோர்கள் ரசிக்கிறாங்க. ஒரு 4 பொருளை போட்டு ஒரு ராக்கெட் செய்து, அல்லது ஒரு மோட்டார் செய்துங்கிறது அப்படிங்கிற காலங்கள் மாறி, என் பிள்ளை விஜய் மாதிரி ஆடுது பாரு, என் பிள்ளை அவன் மாதிரி ஆடுது பாரு, இவன் பிள்ளை மாதிரி ஆடுற மாதிரி மக்கள் தங்களுடைய குழந்தைகளை கலைஞர்களாக மாற்றி சினிமா நட்சத்திரங்களாக கற்பனை செய்து கொண்டு ரசிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா, குழந்தை நடக்கும்போதே விஜய் மாதிரி நடக்குதோ இல்லையோ விஜய் மாதிரி ஆட ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு விஜய் தெரியாது. அப்படி ஒரு உருவத்தை, ஒரு பிம்பத்தை அந்த தாய், அந்த குடும்பம், அந்த குழந்தைகளுடைய மனசுக்குள்ள பதிச்சு விட்டுறாங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு குழந்தைகள் வயதுக்கு மீறிய நடனங்கள் ஆடுவதும், இதுவும் விஜய் போல ஆடுவதும் அதிகரித்து வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற வயசு வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறா, ஸ்கூலில் போய் ஆண்டு விழாவில், பள்ளி விழாக்களில் விஜய் மாதிரி ஆடுறான், டப்பாங்குத்து ஆடுறான், ஆபாச படலுக்கு அதோட பொருள் தெரியாமலே ஆடுறான். இது அடுத்த கட்டம். அப்புறம் காலேஜுக்கு போகும்போது விஜயோட ரசிகனாக மாறுறான். அதனால தான் முதல் காட்சி, முதல் ஷோ பார்க்கணும்னு அலையிறான். இந்த விஜய் கூட்டங்களுக்கு மரத்தில் ஏறுறான் பாருங்க, மரத்தில் ஏறி நிற்கிறான் பாருங்க, மின்சார ஒயர்களில் நிற்கிறான் பாருங்க, கூரை மேலே ஏறி நிற்கிறான் பாருங்க, ஆபத்தான இடத்துல எல்லாம் இருக்கிறான் பாருங்க. இவெல்லாம் ரசிகராக மாறினாங்க. தாயால் விஜய் பால் ஊட்டி வளர்க்கப்பட்டு பள்ளிகளில் விஜய் நடனம் ஆடி ரசிகனாக மாறி இன்னைக்கு புத்தி மழுங்கி, அதாவது என்ன சொல்றது, பகுத்தறிவு இல்லாத ஜனங்களாக, மூடர்களாக, இளைஞர்களாக இன்னைக்கு அவங்க மாறி இருக்காங்க. அவங்கள தான் நீங்க இன்னைக்கு விஜய் கூட்டங்கள்ல மரத்து மேலேயும், கட்டடங்கள் மேலேயும், மின்சார உயர்கள் மேலேயும் நீங்க பார்க்குற கூட்டம் என்பது அதுதான். நாளைக்கு தேர்தல் வரும்போது இதே கூட்டம் வாக்களிக்கும் தகுதியை பெறும். அப்பொழுது வாக்களிக்கவும் செய்யலாம். இதுதான் விஜய்க்கு இருக்கிற நம்பிக்கை. தனக்கு வருகிற கூட்டங்கள் அப்படியே வாக்குகளாக மாறும் என்பது விஜயோட கணிப்பு. அது நாளைக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதும் உண்மை. இது யதார்த்த உண்மை. கரூரில் என்ன நடந்திருக்கும்? கரூர்னு மட்டும் இல்லை, விஜய் போகிற ஊர்களெல்லாம் என்ன நடக்கும்? பொதுவாக ஒரு மனிதனுடைய இயல்பு என்னன்னா, நம்ம திரையில பார்க்கிற மனிதர்களை நேரில் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது மனித இயல்பு. அந்த அடிப்படையில் அடிக்கடி திரைப்படங்களில் பார்க்குற, தொலைக்காட்சியில் பார்க்குற
செல்ஃபோனில் பார்க்குற ஒரு முகத்தை விஜயை நேரில் பார்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். இது மனிதனோட இயல்பு. இந்த இயல்போட வெளிப்பாடு எப்படி வெடிக்குதுன்னா, இப்போ விஜய் அவரை போய் நேரில் போய் அவருடைய படப்பிடிப்புலையோ அவர் வீட்லேயே பார்க்குறது சாத்தியப்படாத ஒரு விஷயம். பத்திரிகையாளர்களே சந்தித்து பல வருடங்கள் ஆகின போது ஒரு சராசரி பொதுமக்கள், சராசரி மனிதன் போய் அவரை பார்க்கறது என்பது எளிதான காரியம் அல்ல. எல்லோராலையும் அவரை பார்க்கவும் முடியாது. அப்போ இது மாதிரி அவர் வெளியில் வரும்போது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரித்துகிறது. இதுவே விஜய் பல பொது நிகழ்ச்சிகளில் அப்பப்போ போயிட்டு வந்திருந்தாருன்னா இந்த ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதான் அந்த இதில் பார்த்துட்டோமே, இந்த இதில் பார்த்துட்டோமே வந்துடும். இவர் இதுவரைக்கும் எதுக்குமே போகாமல் இப்போ தன்னுடைய சுயநலாபத்துக்காக, தன்னுடைய அரசியலுக்காக அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது, பொது வெளியில் வெளிப்படுத்தும் போது அதை பார்க்கிற ஆர்வம் மக்களிடம் அதிகரிக்கிறது. இதனால குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்க அப்போ விஜய் நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்க, விஜய் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வர்றாரு, சரி நம்ம குழந்தைகளை கொண்டு போய் அந்த விஜயை காட்டுவோங்கிற ஆர்வம் எல்லா பெற்றோர்களுக்கும் இயற்கையாகவே ஏற்படும். குழந்தைகளுடைய டார்ச்சர் தாங்காமல் அவருடைய ஆர்வம் காரணமாக சரி பிள்ளையை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துடும், விஜயை காட்டிட்டு வந்தால் நமக்கு ஒரு திருப்தி, அவனும் சந்தோஷப்படுவானே அப்படிங்கிற அடிப்படை நோக்கம்தான் பெண்கள் குழந்தைகளோட அந்த கூட்டத்துக்கு போனதுக்கான மூல காரணம். ஆண்கள் ஏன் போனாங்க? சரி மனைவியும் குழந்தையும் போகும்போது ஒரு பாதுகாப்புக்காக நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஆண்களும் போயிருப்பாங்க. இது தவிர்த்து ரசிகர்கள். ஆக மொத்தம் இந்த கூட்டம் என்பது விஜய் கொள்கை என்ன, அவர் நல்ல கொள்கையை வச்சிருக்காரு, அவரை ஆதரிக்கணும் என்பதற்காகவோ அல்லது அவருடைய பாதை சரியாக இருக்கிறது அவர் பின்னால் நம்ம போக வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. அவரை பார்க்க வேண்டும், நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணம். நம்ம மட்டும் நேரில் பார்த்தா போது குழந்தைகளுக்கு காட்டணுங்கிற நோக்கத்தில் தான் இவ்வளோ பேரும் குழந்தைகளோட குடும்பத்தோட அந்த நிகழ்ச்சிகளுக்கு போனதுக்கான காரணம். இந்த ரசிக மகாஜனங்களுடைய இந்த குணத்தை, இந்த இயல்பை வச்சுக்கிட்டு தான் விஜய் அரசியல் நடத்த நினைக்கிறாரு. இந்த பொதுமக்களுடைய இந்த கருத்தாக்கம், அவரை நேரில் பார்த்து விட வேண்டும், முடிந்தால் தொட்டு பார்த்து விடும் என்கிற அந்த ஆர்வம் தான் இத்தனை பெரிய சோகத்துக்கும் காரணம். ஆக நிகழ்ந்த சோகத்துக்கு எல்லாத்துக்குமே அரசியல் கட்சிகளை விட, விஜயை விட மிக முக்கிய காரணம் பொதுமக்களிடம் மலிந்திருக்கிற சினிமா முகம். அதனால தான் இதை தற்கொலைங்கிறேன். ஏன்னா இது என்னென்னா ஒரு பெரிய போதையில் அடிக்ட் ஆனோனோ அல்லது ஒரு குடும்பத்தில் பெரிய சோகம் வந்தாலோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எல்லாரும் குடும்பத்தோடு போய் கிணத்தை குதிச்சு சாவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த சினிமா மோகத்தால், இந்த சினிமா போதையால் நெரிசலுக்குள் போய் குதித்து செத்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் தான் இந்த 40 பேர். பொதுமக்கள் இலவசம், மலிவான அரசியல், கவர்ச்சி அரசியல், பேச்சு அரசியல் இவைகளை தாண்டி கொள்கை அரசியல், கோட்பாடு அரசியல், இந்த நாட்டுடைய நில அமைப்பு என்ன, இந்த நாட்டுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான அரசியல் தேவை என்று புரிந்து சிந்தித்து செயல்படாத வரையும் இந்த சினிமா மோகமும் கவர்ச்சி மோகமும் இந்த தனிமனித போதையும் ஒழியாத வரையில் இது போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்று. என்றைக்கு கொள்கைக்கான அரசியலுக்கு மக்கள் திரும்புகிறார்களோ அப்பொழுது இதுவும் குறையும். நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.